ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளோட இயேசு வழி சுவிசேஷ ஊழியர்கள் சார்பாக ஜீசஸ் இஸ் த வே காஸ்பல் மினிஸ்ட்ரி சார்பாக ஆண்டவர் வார்த்தை என்ன பார்க்க போறோம்னா, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஸோ இதை பார்க்குற ஆண்டோட பிள்ளைகளுக்கு சரி, ஆண்டு அறியாத பிள்ளைகளுக்கு சரி, எவ்வளோ ஒரு அற்புதமான அழகான வார்த்தைகளால் ஆண்டு நம்மகிட்ட பேசுறாரு. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் ஆண்டவர் நான் நன்மையான காரியங்களை செய்யணும், நான் நல்லா இருக்கணும், என்னை குறித்து ஆண்டு வச்சிருக்கிற திட்டங்களுக்கும் தீர்மானங்களுக்கும் நான் சாதிக்கிற ஒரு மகனா இருக்கணும்னு நீங்க செஞ்ச எல்லா தீமையும் தெய்வம் என் கூட இருக்கிறதுனால அந்த தீமையெல்லாம் நன்மையாக மாத்திட்டாராம். ஸோ நீ வாழவே கூடாதுன்னு உன் வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு விரோதமாக நீ ஊழியம் செஞ்சாலும் சரி, நீ பிஸ்னஸ் நல்லா வளர்ந்தாலும் சரி, நல்லா வேலை செஞ்சாலும் சரி, நல்லா படித்தாலும் சரி, நல்லா ட்ரெஸ்ஸு போட்டு நீ அழகாக சந்தோஷமாக இருந்தாவே பார்க்குற மற்ற கண்களுக்கு அது பொறுக்காது. போகிறமையினால உனக்கு பில்லி சுனியும் ஏவல் செய்வனை கட்டு வச்சு இல்லை மனுஷரில் எழும்பி உனக்கு உயிர் எடுக்கணும், உனக்கு பல பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு உன்னை சுற்றி வேற யாரும் இல்லை, உன் கூடவே இருப்பாங்க. நீ நல்ல சகோதரனா பார்ப்ப, நீ சகோதரியா பார்ப்ப, உன் சொந்தமா பார்ப்போம், பந்தமா பார்ப்ப, உனக்குள்ள ஒருத்தியா எல்லாரும் நேசிச்சு நீ ரொம்ப அன்பா அவங்களை நேசிப்ப. பட் வசனம் சொல்லுது, அந்த மாதிரி நேசிக்கிறவனே உனக்கு விரோதமா, உங்களுக்கு அகைன்ஸ்டா, உங்களுக்கு துரோகியா, உங்களுக்கு விரோதியா மாறிடுவான். அவன் தான் நினைப்பான் நீ நல்லாவே இருக்கக்கூடாது, நீ வாழ்க்கையில் முன்னேறவே கூடாது, நீ எதெல்லாம் முன்னேற்ற பாதையில் போய் அங்கெல்லாம் ஒரு தடுப்பு சுவரா, ஒரு தடுப்பணையா உனக்கு பிரச்சனை போராட்டத்தை கொடுக்கறது தூரத்துலேருந்து பார்க்குறவங்க இல்லை, நம்ம கூடவே இருக்கிறவங்க. ஸோ அதான் வசனம் சொல்லுது, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்கணும், நமக்கு கஷ்டத்தை கொடுக்கணும், நம்ம ஜீவன் எடுக்கணும்னு நினைக்கும் போதில் வசனம் சொல்லுது, அவங்க உனக்கு தீமை நினைச்சாங்கப்பா, உன்னை சாவடிக்கு நினைச்சாங்கப்பா, நீ வாழவே கூடாது நினைச்சாங்கப்பா, இந்த பூலோகத்தில் நீ இருக்கவே கூடாது, நீ சிரிக்கவே கூடாது, உன் சிரிப்பை பார்க்கவே கூடாது, நீ சிரிச்சாவே அவங்களுக்கு ஆகாதுப்பா. அந்த மாதிரி மனிதர்கள் மத்தியில் உனக்கு யாரெல்லாம் தீமை செஞ்சாங்களோ, நீ யாரெல்லாம் உன்னை பார்த்து யாரெல்லாம் நீ கெட்டு போன, நீ அழிஞ்சு போன நினைச்சாங்களோ, அவங்க கண்ணெல்லாம் பார்க்குறவங்களுக்கு, அவங்கெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறவங்களுக்கு நான் உன் கூட இருந்து அவங்க உனக்கு செஞ்ச தீமையெல்லாம் நான் நன்மையாக மாற்றிட்டேன். ஸோ உண்மையிலேயே நமக்கு வந்த தீமையில் நம்ம அகப்பட்டிருந்தா, நம்ம கால் மாட்டிட்டு இருந்தால், நம்ம கால் சிக்கி கொண்டிருந்தா நம்ம ஜீவன் எப்பயோ போயிருக்குங்க. அவ்வளோ பிரச்சனை ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கக்கூடாது, வளரக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது, ஊழியத்தில் அற்புதமான காரியம் நடக்கக்கூடாதுன்னு பிசாசு மூலமாக, சத்துரு மூலமாக, மனுஷன் மூலமாக எவ்வளோ காரியங்கள் வந்தாலும் வசனம் சொல்லுது, அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அந்த தீமையெல்லாம் நான் உனக்கு நன்மையாக மாற பண்ணதுனால தான் நீ ஜீவோடு இருக்க, சுகத்தோடு இருக்க, சந்தோஷமாக இருக்கிற, கணவன் மனைவியாக இருக்க, பிள்ளை பாக்கியத்தோடு இருக்கிற. ஸோ இந்த காரியமெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, உனக்கு வந்து எல்லா தீமையிலும் நான் நன்மையாக மாற்றிட்டேன்ப்பா. அதனால் ஒரு நாள் என்னை மறந்துடாத, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணு, எப்பேற்பட்ட பிரச்சனை போராட்டம் வந்தாலும் அதிலிருந்து மீட்டெடுத்து அந்த தீமை நான் நன்மையாக மாற பண்ணுவேன், உனக்கு கிருபையாக நடத்தணும்னு சொல்கிறாரு. ஸோ இந்த உயிருள்ள வார்த்தையின்படி நம்மையும் நம் குடும்பங்களையும் வருகிற நாட்டில் கர்த்தர் வாழ வச்சு ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.